கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 7ஆம் அதிகாரத்திலே 38வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் தலைமயிரினாலே துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் என்று சொல்லி இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அவருடைய பாதங்களின் அருகே, அப்போ அவருடைய பாதங்களிலே அருகே நின்று அவங்க அழுவதற்கும் அவர்கள் வைத்திருந்த அந்த நலத தைலத்தை அவருடைய பாதத்திலே பூசுவதற்கும் அவங்களுடைய தலைமயிரினாலே அந்த பாதங்களை துடைப்பதற்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் என்றால், அவ்வளவாய் எனக்காக இந்த பூமியிலே தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து வந்த தெய்வம் அவருடைய பாதங்களை நான் கழுவுவதும் அவருடைய பாதங்களை நான் துடைப்பதும் எனக்கு கிடைத்த பெரிய ஸ்லாக்கியம் என்று எண்ணி அந்த பாவியான ஸ்திரீ என்றுதான் அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவள் செய்த கிரியை அந்த பாவியானவளையும் பரிசுத்தமானவள் என்று பெயர் சூட்ட வைத்த அந்த கிரியைகளை நினைத்து நாம் தேவனை துதிக்க வேண்டும். இதற்கு காரணம் என்ன அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது, தெய்வமே சீஷர்களுடைய கால்களை கழுவி தன்னுடைய சீலையினாலே அதை துடைத்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். யோவான் 13ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம், ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய ஒருவர் கால்களை கழுவ கடவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது வசனம். அந்த 13:5 சொல்லிருக்கிறது, பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷர்களுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அதாவது தெய்வத்துடைய பாதத்தை நாம் கழுவுவது தெய்வத்துக்கு கனத்தை கொடுப்பது. ஆனால் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக மரியாளை ஆண்டவர் கனப்படுத்தினார். எப்படியாக என்று பார்க்கும் பொழுது அவருடைய சகோதரன் மரித்து போகிறார். அந்த சூழ்நிலையிலே அவனுடைய சகோதரனை உயிரோடு கூட எழுப்பும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, இன்றைய வரைக்கும் வேதத்திலே பேசப்படும்படியாய் தேவன் எழுதி வைத்திருக்கிறார் இல்லைங்களா. அதுதான் அவருடைய பாதத்திலிருந்து பாவியான மரியாளுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. இப்படியாக நாமும் அப்படியாய் நமக்கு கற்றுக் கொடுத்த தாழ்மையை கற்றுக் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை நாம் தேடி ஓடி வரும் பொழுது அந்த பாதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாதையை நாம் கடைபிடித்து வாழ்வோமாக. அப்படியாக அதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறைசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலும்
கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்மை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் நாதா என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பே உமது பலன் நீந்திடுமே உமக்காக யாவும் சகிப்பே உமது பலன் நீந்திடுமே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஆமென். அவருடைய பாதத்தை அண்டி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு பழக்குவித்து பண்படுத்தி கொண்டு இருக்கிறார் அல்லவா. அவர் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை சொல்லினால் மாத்திரமல்ல, எப்படி தாழ்த்த வேண்டும் என்பதை சொல்லினால் மாத்திரமல்ல, அவர் செயலிலும் செய்து காண்பித்தவர் தான். உங்களையும் என்னையும் நேசித்து உருவாக்கி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து. அவரை போல நாமும் தாழ்மை உள்ளவர்களாய் நமக்கு இருக்கிற எல்லா மேன்மைகளையும் அவருக்காக நாம் விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை பிரகாசிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியாக நாம் இடைவிடாமல் அவருடைய பாதத்தை நாம் முத்தம் செய்கிறவர்களாய் இருப்போம். அந்த பாதத்தில் இருக்க முழுமையான நிறைவான ஐஸ்வர்யத்தினாலே ஆண்டவர் நம்மளை நிரப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. God bless you.